ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2006 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான ரன்னிங் ஸ்கேர்டு. இப்போது இந்த படத்துடைய ஒன்லின் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு பிரச்சனையை கிளப்புற ஒரு துப்பாக்கி, அந்த துப்பாக்கியை கொடுத்து எப்படியாவது இதை டிஸ்போஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி கதாநாயகன் கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. ஆனால் இதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ளே இவருடைய வாழ்க்கையை தலைகீழாக போகுது. அப்படி என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் இவர் சந்தித்தார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜோய். இவர் பேசிக்காக ஒரு கேங்ஸ்டரு, ஒரு கும்பல், ஒரு ட்ரக் டீலிங் கும்பலுக்காக வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு நபர். இவருக்கு தெரசா அப்படின்னு சொல்லி ஒரு ஒய்ஃபு, நிக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பையன், ஒரு 10-11 வயசு நிரம்பிய ஒரு பையன். படத்துடைய முதல் சீன்லேயே நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் கும்பலுக்கும் ஜமைக்கன் கும்பலுக்கும் ஒரு ட்ரக் டீலிங் மேட்ரு ஒன்று நடக்குது. ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய ஷூட் அவுட்டாக மாறி போகுது. அதுக்கு காரணம் என்னென்னா, 2 போலீஸ்காரங்க இவங்க நடத்துகிற இந்த டீலிங்கு இது மூலமாக என்ன விஷயம் கிடைக்குதோ அதை கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக வந்து கடைசியாக இந்த ஷூட் அவுட்டில் அந்த 2 போலீஸ்காரங்களையும் இந்த கும்பல் சுட்டு கொண்டுடுது. இப்போ இங்கே பாரு, இந்த துப்பாக்கியை வச்சு தான் இந்த 2 போலீஸையும் நம்ம போட்டு தள்ளிட்டோம். எப்படி இருந்தாலும் போலீஸை பின்னாடி போஸ்ட்மார்ட்டம் அப்படி இப்படின்னு போய் இன்வெஸ்டிகேஷனில் இந்த துப்பாக்கி யாரோடதுங்கிற பிரச்சனையில் வந்து நிற்கும், நம்ம எல்லோரும் மாட்டிப்போம். அதன் காரணமாக இந்த துப்பாக்கியை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை டாமி அப்படிங்கிற ஒரு நபர் நம்ம கதாநாயகன் கிட்ட கொடுக்குறாரு. அவர் தான் அந்த கும்பலுடைய தலைவர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் தான் நம்ம கதாநாயகன், அவர் கீழே தான் இருக்கார் நம்ம கதாநாயகன். அவர்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ எந்த துப்பாக்கியை டிஸ்போஸ் பண்ண சொன்னாங்களோ இந்த துப்பாக்கியை எடுத்துகிட்டு நம்மால் வீட்டுக்கு வர்றாப்புல வந்தால், இவங்களுடைய வீடுங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு ஒய்ஃபு, ஒரு பையன், ஒரு அப்பா ஒருத்தர் வீட்டில் இருக்கார். இப்படி இவர் வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே இவருடைய வீட்டில் அந்த பேஸ்மெண்ட் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அலமாரி, அங்கே போய் இந்த துப்பாக்கியை யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வைக்கிறாப்புல இவர். ஆனால் யாருமே பார்க்கல அப்படின்னு நம்மளால தான் ஒளிச்சு வச்சுட்டு வராளே தவிர, அந்த வீட்டில் அந்த பேஸ்மெண்ட்டில் தான் இவருடைய பையனான நிக்கியும் சரி, அந்த பையனுக்கு ஓலக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டும் இருக்கான், பெஸ்ட் ஃப்ரெண்டு 2 பேரும். அந்த பையனும் கீழே பேஸ்மெண்ட்டில் ஒளிஞ்சிருந்து இந்த மாதிரி கதாநாயகன் ஒரு துப்பாக்கி அலமாரிக்குள்ளே ஒளிச்சு வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சீன் அங்கேயே கட் பண்ணப்படுது. இப்போ இவருடைய பையனான நிக்கியுடைய அந்த ஃப்ரெண்டு, அந்த ஓலக் பையன் இருக்கான் இல்லையா, இவன் பக்கத்து வீட்டு பையன். இவர் வீடு இங்கன்னா அடுத்த வீடு அந்த பையனுடைய வீடு. இந்த பையனுக்கு ஒரு அம்மா, ஒரு அப்பா. அப்பான்னா அவர் வந்து சொந்த அப்பா கிடையாது, ஸ்டெப் ஃபாதர். ஆனால் அந்த ஆள் கொஞ்சம் சைக்கோ மாதிரி எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள். ஒய்ஃப் மேலேயும் சரி, பையன் மேலேயும் சரி, எப்பயுமே கடிஞ்சிக்கிற ஒரு ஆள். அவன் மனுஷன் மாதிரி பேசவே மாட்டான். அந்த ஆள் பேசினாலே இந்த ஆள் ஒரு லூஸு, இந்த ஆள் ஒரு சைக்கோங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்படித்தான் மனைவியும் சரி, மகனையும் சரி எப்பயுமே ஹேண்டில் பண்ணுற ஒரு நபர் அந்த ஆள். எப்பயுமே அந்த ஆள் இப்படி தான் பண்ணுவாப்ல. ஆனால் அதே மாதிரி இன்றைக்கும் அந்த ஆள் வழக்கம் போல் சைக்கோத்தனமாக 2 பேர்த்தையும் ஹேண்டில் பண்ணுற அந்த தருணத்தில் திடீர்னு இந்த சின்ன பையன் யார், ஓலகு, டப்புன்னு கையில் இருக்க துப்பாக்கி எடுத்து அந்த ஆள் சுட்டுறான். இது அந்த ஆள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஆள் ஹெவிலி இன்ஜூர்டு, கிட்டத்தட்ட ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் அப்படியே செவத்தில் சாஞ்சு அவர் உட்காந்துடுறாப்புல. ஆனால் சுட்ட அந்த பையன் டக்குன்னு அந்த வீட்டில் இருந்து துப்பாக்கியை எடுத்து வச்சுக்கிட்டு பஞ்சாக பறந்துடுறான். எங்கேயோ ஓடி போட்டான், அவன் எங்கன்னே தெரியல. ஆனால் இந்த பையன் துப்பாக்கியில் சுடுற அந்த தருணத்தில் இந்த பக்கத்து வீட்டில், நம்ம ஹீரோ வீட்டில், ஹீரோவுடைய ஒய்ஃபு, அவர் பையன், அவங்க அப்பா எல்லாரும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டப்புன்னு ஒரு கன்று, அந்த புல்லட்டு தெரிக்கிற சத்தம் கேட்குது. பக்கத்து வீட்டில் ஏதோ துப்பாக்கி சத்தம் கேட்கல அப்படின்னு இவருடைய ஒய்ஃபு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ நீ தப்பாக கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இவருடைய வீட்டு ஜன்னலை தொலைச்சிக்கிட்டு அடுத்த புல்லட்டு வெளியே தெரிக்குது. எல்லாரும் டைனிங் டேபிள் பக்கத்தில் அப்படியே பதறி போய் படுத்த முடியமாக தரையில் கிடக்குறாங்க. பக்கத்து வீட்டில் ஏதோ சம்பவம் ஆகி போச்சுப்பா, இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகன் உடனே பரபரன்னு பக்கத்து வீட்டுக்கு ஓடி போய் என்னன்னு கேட்டால், அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த குட்டி பையன் தான் ஒரு துப்பாக்கியை வச்சு சுட்டுட்டான். ஆனால் அந்த துப்பாக்கி அவங்களுடைய துப்பாக்கியே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை கேட்டவுடனே நம்ம கதாநாயகனுக்கு அல்ல இல்லை, என்ன அது துப்பாக்கி அந்த பையன் இது இல்லையா, இந்த பையனும் நம்ம பையனும் தானே பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக நம்ம வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு வேளைக்கு நம்ம துப்பாக்கியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவர் திருப்பியும் பரபரன்னு இவர் வீட்டுக்கு ஓடி வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போய் அந்த அலமாரியை திறந்து பார்த்தா துப்பாக்கியை காணோம். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த துப்பாக்கியிலேருந்து வெளியே வந்த 2 குண்டில் தான் அங்கே 2 போலீஸ்காரங்க இறந்து போயிருக்காங்க. அவங்க கரெக்டட் காப்பாக இருந்தால் கூட 2 போலீஸ்காரங்க இறந்து போனது. 3வதாக இங்கே ஒருத்தன் குத்துயிரும் கொலையுருமா அடிபட்டு கிடக்கிறான். இத்தனை குண்டு அவங்கவுங்க உடம்புக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த துப்பாக்கியை நம்ம கைப்பற்றலை அப்படின்னா நம்ம லைஃப் எத்தனை வருஷம் உள்ளே இருப்போன்னே தெரியாது அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை நம்ம கதாநாயகனுக்கு. இதுக்கப்புறம் இங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாப்புல அந்த பையனையும் தேடி அந்த துப்பாக்கியும் தேடி. இதுக்கப்புறம்
இந்த படம் ஃபுல்லாக சேசிங் தான். கடைசியாக என்ன தான் இந்த கதையில் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிச்சயமாக அந்த படத்துடைய திரைக்கதை தான். ஃபஸ்ட் ஆஃப் எல்லாம் சும்மா வேறு லெவலில் பரபரன்னு தெரிக்க விட்டுருப்பாங்க. அவ்வளவு பரபரப்பான படம். செகண்ட் ஹாஃபில் தான் இந்த படம் சொல்ல போனால் ஒரு கேங்ஸ்டர் கதையாகவே மாறும். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சேசிங் தான், சீனுக்கு சீன் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற அந்த பரபரப்பு தான். அந்த அளவுக்கு அப்படி ஒரு படம். ஸோ ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள் பிடிக்கிற ரசிகர்களுக்கும் சரி, கேங்ஸ்டர் படங்கள் பிடிக்கும் அப்படிங்கிற ரசிகர்களுக்கும் சரி, இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு படம் தான் இது. ரெண்டாவது, இந்த படத்தை இதில் இருக்கக்கூடிய இந்த பரபரப்பு இதுக்கான காரணம் நிச்சயமாக சினிமோட்டோகிராஃபர் ஜிம்மு தான். அவர் ஒரு காட்சிகளையும் நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஒரு சேசிங் அப்படின்னா அந்த காட்சிகளை நார்மலாக ஒரு கேமராமேன் எப்படி படமாக்குவாரோ அப்படியே படமாக்கியிருக்க மாட்டார். இந்த படத்தில் அவர் ஒரு சீன்லையும் உண்மையாக சொல்ல போனால் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் கொஞ்சம் தலை சுற்றுற ஃபீலிங்கே வரலாம். அந்த அளவுக்கு கேமராவை போட்டு உருட்டி எடுத்திருக்காரு மனுஷன். ஒரு ஷாட்டும் அவர் வச்ச ஆங்கிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். ஆனால் ஒரு கேமரா இப்படியெல்லாம் ட்ராவல் ஆகுமா, இத்தனை அளவுக்கு டக்கு ஆங்கிள்ஸை மாற்றி கொண்டு வர முடியுமாங்கிற அளவுக்கு அவ்வளவு தூரம் பரபரப்பாக அடுத்த கட்டத்துக்கு தெரிக்க விட்டுருந்தாரு. இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி நிச்சயமாக மிகப்பெரிய பலம். முதல்ல இப்படி சினிமோட்டோகிராஃபி எல்லாராலையும் பண்ண முடியாது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் ஒரு பையன் ஓடி வந்து ஒரு ஏணியில் ஏறுறான் அப்படின்னா, அவன் ஓடி வந்து அந்த ஏணியை ஏறுற வரைக்கும், அந்த முதல் காலை ஏணிப்படியில் வைக்கிற வரைக்கும் அது ஒரு லோ ஆங்கிள் ஷாட்டாக இருக்கும். ஆனால் அவன் ஏற ஆரம்பிக்கிற அந்த தருணமே டக்குன்னு ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டாக மாற்றிடுவார் சினிமோட்டோகிராஃபர். இந்த மாதிரி படம் நெடுகளும் டக்குன்னு வேறு ஃப்ரேமிங்காக இருக்கும். பார்க்குறதுக்கே இந்த காட்சிக்கு எடுத்து இந்த காட்சியா இப்படி ஒரு ஆங்கிளா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிற ஒரு சினிமோட்டோகிராஃபி தரம் தட்டி தூக்கியிருந்தாப்புல, தெரிக்க விட்டுருந்தாப்புல. இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லராக தெரிச்சதுக்கு இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் தான் முதல் காரணம். அப்புறம் தான் மொத்த டீம். அதே மாதிரியே ஆர்த்தர், அவர் தான் இந்த படத்துடைய எடிட்டரு. அவர் கட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்த விதம். இப்போ நான் சொன்ன மாதிரி, ஏங்க இந்த சீன் இப்படி கொண்டு வந்து முடிச்சிருக்காங்களே, அடுத்த சீனை இப்படி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனு முடிஞ்சு அடுத்த சீன் ஆரம்பிக்கிற அந்த காட்சி அமைப்பை வித்தியாசமாக அவர் முடிச்சு போட்டு வச்சிருப்பாப்ல. இது பாருங்கள், இது அதிகமாக பேச முடியாது. இதை பார்க்கும்போது மட்டும்தான் உங்களால் உணர முடியும். நான் சொன்னேன் அப்படின்னா அது பெருசாக புரியாமல் போயிடும். அவ்வளவு தூரம் அற்புதமான கட்ஸு சூப்பராக பண்ணியிருந்தார் அவர் இந்த படத்தில், எடிட்டிங் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும். இதெல்லாம் போக இந்த படத்துடைய மியூசிக்கு நிச்சயமாக ஒரு பரபரப்பை கொடுக்குற ஒரு மியூசிக்கு, கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே தெரிக்க விட்டுருப்பாங்க. ஆக்ஷன் த்ரில்லர் படங்களுக்கு எப்பயுமே மியூசிக் எந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸில் இருக்கோ அந்த அளவுக்கு படம் பரபரப்பாக போகிறதாக நமக்கே ஒரு ஃபீல் வரும். அந்த மேஜிக் இந்த படத்துலையும் உண்டு. அதே மாதிரி இந்த படத்தை நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸையும் சொல்லணும். சூப்பராக எல்லாருமே பர்ஃபார்மன்ஸில் தெரிக்க விட்டுருப்பாங்க. பட் இருந்தாலும் ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று ஹீரோவான பால் வாக்கர், இன்னொன்று நம்ம வெரா ஃபெர்மிகா என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஆக்ட்ரஸ். எப்பயுமே ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அவங்க ஒரு பையனை தேடி ஒரு வீட்டுக்குள்ளே போய் வந்து சர்ச் பண்ணுற சில சீன்ஸ் இருக்கும். அதை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் நெடுகளும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, பால் வாக்கருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, இது ரெண்டு தான் மொத்த படத்தையும் தூக்கிட்டு போச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே. இது போக படத்தில் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சூப்பரான மேட்ரு, அதுவும் கியூடியுடைய ஃபேன்ஸுக்கு, குவென்டின் டாரண்டினோ ஃபேன்ஸுக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக சோபிக்கலை. ஆனால் இந்த படத்துடைய ஹீரோ பால் வாக்கர் இருக்காரு, அவருக்கு குவென்டின் டாரண்டினோ பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாராம். நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அந்த படம். ஒரு சில ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அவரே எப்படி எடுப்பாருன்னு அவருடைய ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். அதெல்லாம் வேறு லெவல் மேக்கிங்கில் இருக்கும் அவருடைய படங்கள். ஆனால் இந்த படம் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி குவென்டின் டாரண்டினோவே பால் வாக்கருக்கு சொல்லியிருக்காப்புல. அப்படி ஒரு படம். ஆனால் இந்த படம் பெருசாக வெளியே வந்து சோபிக்கலை. அதுதான் பெரிய மேட்ரு. எனக்கும் இந்த படம் சூப்பராக பிடிச்சிருந்தது. குறிப்பாக இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் சும்மா பரபரப்புடைய உச்சி, அந்தளவுக்கு தெரிக்கும் இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃபில். அடல் கானனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் கானன் ஹெவியாக இருக்குது. இந்த படம்லாம் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.